அடுத்தது யூனிட் 5ல் அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போது அதற்கான அணுகுமுறை மற்றும் நம்ம யுக்தியை எப்படி கையாளுறது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்ரோச்சஸ் டு வேல்யூ டெவலப்மெண்ட்டு. நம்ம எப்படி அணுகுமுறை, அப்போ வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும். இப்போ வேல்யூ எஜுகேஷன்னா என்ன? வேல்யூ எஜுகேஷன் இஸ் an explicit attempt to teach about values and or value. அப்போ இந்த வேல்யூ எஜுகேஷன் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இப்போ அது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அப்போ அது எதுக்காக கொடுக்குறாங்க, அதை ஏன் டீச் பண்ணுறாங்க, நம்ம வேல்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மற்றவங்கள வேல்யூ மதிக்க தெரிஞ்சு வளர்கிறவங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு. தே ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் ஃபார் த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் க்ரோத். நீங்கள் தனியாக மனிதனாக நீங்கள் நல்லா வளரணும் அப்படின்னாலும் அதே போல் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னும் போதும் நமக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஃபேமிலி இஸ் த ப்ரைம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அப்டைனிங் வேல்யூஸ். அப்போ குடும்பம் அப்படிங்கிறதா முதன்மையான முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது நம்ம வேல்யூஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு. அப்போ குடும்பத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசினா அதை அப்படியே குழந்தைங்க என்ன பண்ணுது அப்படின்னா இமிட்டேட் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நல்லதை பண்ணுறோம், உதவி செய்கிறோம், அம்மா அப்பாவுக்கு உதவி செஞ்சால் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வேல்யூஸ் எல்லாம் எங்கே கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தான் கற்றுக்குறோம். இதில் 3 இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வேல்யூ இன்கால்குலேஷன், அடுத்தது அனாலிசிஸ், அடுத்தது வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன். வேல்யூ இன்கால்குலேஷன் அப்படின்னும் போது நல்ல மதிப்புகளையும் நல்ல ஒரு அரண்களையும் நம்ம ஊட்டுறது அப்படிங்கிறது தான் வேல்யூ இன்கால்குலேஷன். இப்போ இதில் முக்கியமான வழிகள் என்ன, இம்பார்ட்டன்ட் வேஸ் ஆஃப் இன்கால்குலேட்டிங் த வேல்யூஸ் இன் எஜுகேஷன். அப்போ இதில் ஆர்டர்லினஸ், கோர்ட்டசி, டிக்னிட்டி ஆஃப் லேபர், ஈக்வாலிட்டி ஆஃப் செக்ஸஸ், பங்க்சுவாலிட்டி, ரிலீஜியஸ் டாலரன்ஸ், சென்சிட்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம குழந்தையிலே நம்ம ஸ்கூல்ஸ்லேயே நமக்கு நிறையாவே கற்றுத்தருவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸோடைய கேரக்டரிஸ்டிக் குணாதிசயங்கள் என்ன, அப்புறம் சோர்ஸஸ் ஆஃப் வேல்யூஸ் எங்கேருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் வேல்யூஸ் எஜுகேஷன்னா வேல்யூஸ் இன்கால்குலேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் வேல்யூஸ் சச்சஸ் எதெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு அரண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ். முதல்ல ஒரு பேசும்போதே ஒரு எப்படி தன்மையாக பேசுகிறதுக்கு கற்றுக்கணும், தன்மையாக நடந்துக்கிறதுக்கு கற்றுக்கணும், மனிதநேயமிக்க ஒரு மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா அதில் மெயினாக கைண்ட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அடுத்தது மாடஸ்டி, ஹானஸ்டி, ஈக்குவாலிட்டி. ஸோ இதெல்லாமே உண்மையாக, நேர்மையாக, புதுமையாக, அப்புறம் சரிசமமாக, இது எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூஸ், குட் வேல்யூஸ் ஷுட் பி. இன்னொன்னால இப்போ நிறைய வேல்யூஸ் இருக்குது நம்ம கற்றுக்கணும். ஷுட் பி இன்க்ளூடட் இன் சில்ட்ரன் விச் கேன் கைட் தெம் டு த ரைட் பாத் இன் லைஃப். அப்போ நம்ம இதை குழந்தைங்க மத்தியில் நம்ம கொடுக்கும்போது இந்த கைண்ட்னஸ் எப்படி நம்ம கொடுக்கும்போது உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டான பாதையில் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கைக்கு அது ஒரு கைடாகவும் இருக்கும். Every parent wants their child to move in the right direction and follow the right path all their lives and makes a name for them in society. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் என்ன நினைக்கிறோம், எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாம் கரெக்டான வழியில் போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அவங்களுடைய வாழ்க்கை அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டாக போகும். இல்லை ஒரு குழந்தை திருடிட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு எந்த பேரண்ட்ஸாக நினைப்பாங்களா? இல்லை. ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தை நல்லா வளரணும், நீதி நெறியோடு வாழணும் அப்படிங்கிறது அதை சமுதாயத்தில் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இம்பார்ட்டன்ட் வேஸ் ஆஃப் இன்கால்குலேட்டிங் த வேல்யூஸ் இன் எஜுகேஷன், ஆர்டர்லினஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ எதெல்லாம் முக்கிய வழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்லினஸ் அப்படின்னும்போது டியூரிங் ஸ்கூல் அசம்பிளிஸ் இன்கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் ஆர்டர்லினஸ். ஒரு அசம்பிளியில் நம்ம என்ன செய்து கொடுக்கலாம், நீங்கள் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும், ஹைட் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்க இல்லை நான் தான் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. அப்போ அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். அசம்பிளியில் அவங்க எப்படி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த ஆர்டர்லினஸ் ஆர்டரை கற்றுக் கொடுக்கறது அசம்பிளியில் ஒரு பார்ட்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். கோர்ட்டசி can be inculcated to student in the class and almost in any period. Must be hold about good manners and ethics, which while talking to a friend, teacher, parent, neighbor, etc. Teach students to talk with soft and never be harsh.
அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம மாணாக்கர்களுக்கு இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். நல்ல வேல்யூஸ், நல்ல ஒரு மதிப்புகளை அவங்க கற்றுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம கிளாஸில் நடத்தும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலனாலும் சரி, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல மேனர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். சில டீச்சர்ஸ் வந்து குட் மார்னிங் சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க, எக்ஸ்கியூஸ் மீ சொல்லலைனாலும் நினைப்பாங்க. இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஆர்டரை கற்றுத்தரோம். நல்ல ஒரு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து கற்றுக்குறாங்க, எத்திக்ஸை கற்றுக்குறாங்க. இது தப்பு, இது ரைட்டு, இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதாக இருக்கலாம் குழந்தைங்க, இல்லை டீச்சர்ஸ் கூட பேசுகிறதா இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வை யூ டிடன்ட் சென்ட் டெல் மீ, இப்படி தான் வந்து இங்கே யூடியூப்லேயே அவங்க அப்படி தான் வந்து அனுப்புகிறாங்க. அப்போ இங்கே டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறது வந்து பண்புகள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, பண்புகள் இருக்குது. எப்படி வந்து நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடணும், ஆசிரியரை கூப்பிடணும் அப்படின்னு. நீங்கள் ஆசிரியரை மதிக்கும் போது தான், நீங்கள் ஆசிரியர் ஆகும்போது உங்களையே உங்கள் குழந்தைங்க மதிப்பாங்க கண்டிப்பாக. அப்போ டீச்சர்ஸ் கூட பேசும்போது குழந்தைங்க எப்படி பேசணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான், மேம்னு கால் பண்ணு, சார்ன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைங்க அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஹியூமன்ஸை, அதே மாதிரி எல்டர்ஸை, டீச்சர்ஸை அப்படின்றத அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இந்த மேனர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். பேரண்ட்டு, நெய்பர்கிட்டேருந்து, பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்டேருந்து, பெற்றோர்கிட்டேருந்து, நண்பர்கள்ட்டேருந்து. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னா, சாஃப்டாக பேச கற்றுக்கணும். அதே மாதிரி ஹார்ஷாக எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிப்பா நீ இதை கற்றுக்கோ, இது செய்கிறது தப்பு, நீ மேம்னு கூப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம சாஃப்டாக சொல்லணுமே தவிர ஹார்ஷாக சொல்லக்கூடாது. இது வந்து எக்ஸாம்பிள். அடுத்தது தேர்டு வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர். பை லேபர் வி ஜென்ரலி மீன் மேனுவல் ஒர்க். நார்மலி மேனுவல் ஒர்க் இன் அவர் கண்ட்ரி இஸ் லுக் டவுன் அப்பான் and the manual worker treated as an inferior being. Teach children that no work is small or big, dignified or undignified. பார்த்தீங்கன்னா ஆயமாக இருக்காங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்க, இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, உழைப்பாளர்கள், அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அவங்களுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அவங்க வந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக யாரெல்லாம் அந்த மேனுவல் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த உழைப்பாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கம்மியான சம்பளம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்கள எப்பொழுதும் கீழே தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்களும் ஒரு வேலை செய்கிறவர்கள், உண்மையாக வேலை செய்து அவர்கள் சாப்பிட்றாங்க. ஒருத்தருக்கும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆயம்மாவோ வேறு யாரையோ இருந்தாலும் அவங்க வந்து வேலை செய்கிறவங்கள மதிக்க கற்றுக்கணும், குட் மார்னிங் சொல்லி கற்றுக்கணும், அவங்கள நம்ம ரெஸ்பெக்டோடு கூப்பிட கற்றுக்கணும், பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. இதெல்லாமே நம்ம வந்து எங்கே கற்றுக் கொடுக்கணும், சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும். டீச் சில்ட்ரன் நோ ஒர்க் இஸ் ஸ்மால் ஆர் பிக். எந்த வேலையும் பெருசு சின்னது அப்படின்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி இதுதான் மதிப்புக்கு தகுந்த வேலை, இது மதிப்பு குறைவானது அப்படிங்கிறதையும் அவங்க வச்சுக்கக்கூடாது. எல்லாருமே ஒவ்வொருத்தருமே தனி செல்ஃப் டிபெண்ட்டாக இருக்கணும். தன்னை நம்புகிறவங்களா இருக்கணும், தான் கையால் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும். அதே போல் மற்றவங்களையும் மதிக்கத்துக்கவங்களா இருக்கணும். முக்கியமாக வேலை செய்கிறவங்கள, உழைப்பாளர்களை நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்கிறவங்களா இருக்கணும். நாலாவது பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் செக்ஸஸ். அதே மாதிரி மேல் ஃபீமேல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்போதுமே நமக்கு தெரியும். அதில் இன்னுமே இன்இக்வாலிட்டிங்கிறது இருக்குது. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் சரிசமமான உரிமை இருக்குது, அதுவும் பெண்களுக்கு சமமான உரிமைகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் given equal rights to women. விமன் கேன் பிளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல். அதே மாதிரி பெண்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கலாம் இன் ரீஷேப்பிங் த எக்கனாமிக், சோஷியல், பொலிட்டிக்கல் லைஃப் ஆஃப் அவர் கண்ட்ரி. முக்கிய பங்கு எதில்? பொருளாதாரத்தில் அவங்க முக்கிய பங்கு வகித்து அவங்களும் மாற்றங்களை கொண்டு வரலாம். அதே மாதிரி சமூகத்தில், அரசியலில் இவங்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் கூட ஒரு பெண் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் வந்து நல்லா இயங்குகிறாங்க. இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸு, ஆண்கள் 10 பேர்னா பெண்களும் 10 பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும்.
நெப்போலியன் ஒன்ஸ் said, "Give me good mother and I will give you a good nation." நெப்போலியன் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அம்மாவை கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு தேசத்தை கொடுக்குறேன். அப்போ நல்ல அம்மாங்கிறவங்க ரொம்ப முக்கியம். இப்போ பெண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது அப்படிங்க. அடுத்தது பஞ்சுவாலிட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம சிஎம் கூட நம்ம போயிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, பஞ்சுவாலிட்டி, அந்த டைம் என்ன டைமோ அந்த டைமுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணி அந்த மீட்டிங்க்கு போயிட்டாங்களாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடந்த மீட்டிங்க்கு. அப்போ அந்த பஞ்சுவாலிட்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிசிப்ளின், 5 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸ்க்குள்ளார அவங்களுடைய என்ன தேவையோ அதை சொல்லி அந்த 5 மினிட்ஸில் அவங்களோட பேச்சை முடிச்சிருக்காங்க. நான் சிஎம், நான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் என்னோடய டைமிங் அப்படிலாம் இல்லை. அந்த சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ப்பில் தான் இது எல்லாமே வளருது. ஸோ பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், டைமுக்கு வரணும், இதெல்லாம் அந்த ஒழுக்கம்ங்கிறதையும் நம்ம கற்றுக்குறோம். ஆர் தி எசென்ஷியல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் கேரக்டர். ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு தேவையான ஒரு குவாலிட்டிஸ் இந்த மனிதர்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு. பஞ்சுவாலிட்டி இஸ் த கீ டு சக்ஸஸ். பஞ்சுவாலிட்டி, கரெக்டாக டைமை கீப் அப் பண்ணுறவங்க எப்பொழுதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன் திஸ் கனெக்ஷன் we can say early to bed and early to rise makes a man healthy, wealthy and wise. சீக்கிரமாக போய் தூங்கிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிற ஒரு மனுஷன் அவங்க என்றைக்குமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ஏன்னா சீக்கிரமாக எந்திரிக்கும் போது அவங்க நிறைய சுறுசுறுப்பாக அவங்களுடைய காரியங்களை செய்யலாம். அதே மாதிரி சீக்கிரமாக தூங்கணும், அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, ஞானம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. த்ரூ வேல்யூ எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி டோல்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பஞ்சுவாலிட்டி. இந்த வேல்யூ எஜுகேஷன் மூலமாக நம்ம இந்த பஞ்சுவாலிட்டியினுடைய முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருக்கணும். 6th பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ். அதே மாதிரி ஒரு மதத்தை இன்னொரு மதத்தையும் நம்ம எதையும் நம்ம பேசக்கூடாது. அதை எப்படி அவங்க பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறது. அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீட் பயோகிராஃபிக்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லீடர்ஸ். இப்போ ஒரு ரிலீஜியஸ் லீடர்ஸ் முகலாய சமுதாயத்தில் இருக்காங்க, இந்து சமுதாயத்தில், நம்ம கிறிஸ்தவத்தில், எல்லாத்துலேயுமே என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள பற்றின புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது, அவங்கள பற்றின ஒரு கதைகள்லாம் நம்ம குழந்தைங்க படிக்கும்போது அவங்க எவ்வளோ ஃபெய்த்தாக இருந்தாங்க, அவங்களுடைய இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கும் போது குழந்தைங்க கண்டிப்பாக அதை டாலரேட் பண்ண கற்றுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் ஸ்கூல் டு செலிப்ரேட் த இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் எக்ஸெட்ரா. என்னடா திடீர்னு பார்த்தா ரம்ஜான் கொண்டாடுறாங்க, திடீர்னு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, திடீர்னு தீபாவளி கொண்டாடுறாங்க, நம்மளே பார்ப்போம் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு. எல்லாருமே எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லா மதத்தையும் பற்றியும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கொண்டாடணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கூல்ஸ்லலாம் இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டாடுறாங்க. அப்போ மனிதனுக்கு மதிப்பளிக்கணும், மற்ற மதத்துக்கும் நம்ம மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறது தான். 7வது சென்சிட்டிவிட்டி டு ஒன்ஸ் ஃபேமிலி, சென்சிட்டிவிட்டி டு ஒன்ஸ் சொசைட்டி. அது குடும்பமாக இருக்கலாம், அது சமூகமாக இருக்கலாம், இல்லை சுற்றுச்சூழலாக இருக்கலாம், இல்லை உலகத்தில் பெரிய அளவில் இருக்கலாம். திஸ் வேல்யூ கேன் பி எக்ஸசைஸ்ட். இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அது குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். பை டெல்லிங் ஸ்டோரிஸ், ஒரு கதை சொல்லலாம், கதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இல்லை பை மேக்கிங் சில்ட்ரன் டு ட்ராமடைஸ், அப்போ ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். சமூகத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்மளோட சுற்றுச்சூழலில் இப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம குப்பை போடக்கூடாது, இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துடலாம். ஹெல்ப் தோஸ் ஹூ ஆர் இன் நீட். அதே மாதிரி யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய போகலாம். இப்போ உங்களால் பணம் கொடுத்து தான் உதவி செய்யணும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியல, ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க, நம்மளும் பஸ்ஸுக்கு ஓடுறோம், அவங்களும் பஸ்ஸுக்கு ஓடுறாங்க, அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை ஹெல்ப் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் என்ன செய்யலாம், அவங்கள கொஞ்சம் பஸ்ஸில் ஏற்றி விடலாம், நடக்க வைக்கலாம். இதெல்லாம் கூடமே ஒரு உதவி தான். பணம் மட்டும் உதவி கிடையாது. உங்களால் ஆன உடல் உதவி, இல்லை பேசி நீங்கள் ஆறுதல் படுத்தலாம், இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ரிலேட்டிவ்லி பெர்மனெண்ட். வேல்யூஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை, அதுவும் முக்கியமானது, அது பெர்மனெண்ட் ஆனது. காம்பிடன்ஸ் அண்ட் மொராலிட்டி, அது மாதிரி இதில் நமக்கு எல்லாத்துலேயுமே மாரல்ன்றது ரொம்ப தேவை. பர்சனல் வேல்யூஸ், அதே மாதிரி எப்படி கலாச்சாரத்தாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்னலாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் வேல்யூஸும் இது ஒன் ஆஃப் த
கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வேல்யூஸோட. அதே மாதிரி கோர் வேல்யூஸ் லைக் லேர்ன்ட் ஏர்லி ஃப்ரம் த ஃபேமிலி, குடும்பத்தில் இருந்தோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நண்பர்கள்ட்ட இருந்தோ இல்லை பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு மீடியா மூலியமாகவோ ஏதோ ஒரு சமூகத்தினுடைய மெம்பர் மூலியமாகவோ நம்ம கற்றுக்கிறது, இதெல்லாம் கூட என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். வேல்யூஸ் ஆர் லோடட் வித் எஃபெக்டிவ் தாட்ஸ் அபவுட் ஐடியாஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், பிஹேவியர் எக்ஸட்ரா. வேல்யூஸ் எல்லாமே எதை லோட் பண்ணியிருக்கு, நிறைய தாட்ஸ், நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை பிரதிபலிக்கிறோம், நம்மளுடைய ஐடியாஸ் என்ன, நம்மளுடைய நடவடிக்கைகள் என்ன, இதெல்லாம் கூட கொண்டது. They contain a judgmental element of individual ideas as to what is right, good or desirable. நாம் அதே மாதிரி இது ரைட்டுப்பா, இது தப்புப்பா, இது இல்லை இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது மாதிரி நடக்கலாம் அப்படின்றத நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் பதிய வச்சுருக்கணும். வேல்யூஸ் கேன் டிஃபர் ஃப்ரம் கல்ச்சர் டு கல்ச்சர் அண்ட் எவ்ரி பர்சன் டு பர்சன். வேல்யூஸுங்கிறது பார்த்திங்கன்னா கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் வேறுபட்டு இருக்கும், அதே போல் மனிதனுக்கும் மனிதனும் வேறுபட்டு இருக்கும். ஒரு விரல் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே கையில் இருக்கிற விரல்கள் ஒரு மாதிரி இருக்காது. வேல்யூஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் ரோல் ஆஃப் ஹிஸ் லிவிங். இந்த மாதிரி வேல்யூஸுங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு முக்கிய பங்காக வகிக்குது. வேல்யூஸ் பில்ட் அப் சொசைட்டிஸ், இன்டிகிரேட் சோஷியல் ரிலேஷன்ஸ். வேல்யூஸ் அப்படி நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களோட பேசுவோம், சமூகத்தோடைய நம்ம ஒத்து போவோம், அவங்க கூட நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். தி மோல்ட் பர்சனாலிட்டி அண்ட் டெப்த் ஆஃப் கல்ச்சர். அந்த மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை வந்து அது என்ன பண்ணும், மோல்டு பண்ணும். இல்லைப்பா நீ இப்படி பண்ணது தப்பு, இப்படி மாறிக்கோ, இப்படி செய்யின்னு நம்ம சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். வேல்யூஸ் நம்மளை மோல்டு பண்ணும். அதே மாதிரி ஆழமாக நம்ம வந்து கலாச்சாரத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். தே ஹாவ் அ கிரேட் ரோல் டு ப்ளே இன் த காண்டக்ட் ஆஃப் சோஷியல் லைஃப். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய முக்கிய பங்கு இருக்குது. எதுக்காக, நம்மளுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையில் அவங்களோட கலந்து வாழ்கிறதுக்கு. சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ எங்கேருந்துலாம் நம்ம வேல்யூஸை கற்றுக்க முடியும், யார்கிட்ட கற்றுக்க முடியும்? முதன்மையாக நம்ம சொல்லிட்டோம், குடும்பத்துக்கிட்டேருந்து கற்றுக்க முடியும். அடுத்தது குழந்தைங்க எங்கே போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போகிறாங்க. அப்போது பக்கத்தில் உட்காந்துருக்க குழந்தைங்க கூட பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட பேசுகிறாங்க, மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறாங்க, கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே கற்றுக்குறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட வழியாக கற்றுக்கலாம், அப்புறம் மற்ற ஸ்டாஃப்ஸு, மற்ற சில்ட்ரன், அதுக்கப்புறம் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், இவங்கள்ட்ட இருந்தோம். அது மாதிரி மீடியா, ஆர்கனைசேஷன் அண்ட் ரிலீஜன், இதிலெல்லாம் வந்து கூட நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு. இதுதான் சோர்சஸ். அனாலிசிஸ் வாஸ் டெவலப்ட் மெயின்லி பை சோஷியல் சயின்ஸஸ் எஜுகேட்டர்ஸ். அனாலிசிஸுங்கிறது யார் ஃபஸ்ட்டு மெயினாக முக்கியமாக யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் தான் சொல்கிறாங்க. த அப்ரோச் எம்ஃபசைசஸ் ரேஷ்னல் திங்கிங் அண்ட் ரீசனிங். அதாவது இந்த அப்ரோச் எதை வந்து வலியுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்னலாக நம்ம யோசிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி எதுக்காக, இந்த காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது வலியுறுத்தி சொல்கிறாங்க. The purpose of the analysis approach is to help students use logical thinking and the procedures of scientific investigation in dealing with values issues. அது மாதிரி இது எதுக்காக நம்ம வந்து இப்போ அந்த அனாலிசிஸுங்கிறது தேவை, அப்போ நம்ம யோசித்தது கரெக்ட் இல்லையா, இதை நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு இதை சொல்கிறாங்க வந்து சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதை யோசிக்கணும், அது சொன்னது கரெக்டாக. இந்த குழந்தை வந்து இப்போ பாத்ரூம் வருதுன்னு சொல்லுது, போகணுன்னு சொல்லுது, ஆனால் அந்த குழந்தை வந்து போய் சாக்லேட் சாப்பிட போகுது, அப்போ இதை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்போ அதே மாதிரி தான் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம சொல்லும்போது அந்த விஷயங்களை அவங்க லாஜிக்கலாக இது ரைட் இல்லையான்றதை திங்க் பண்ணி அவங்க வந்து அதை அந்த இஷ்யூஸை வந்து டீல் பண்ண கற்றுக்கிறவங்களா இருக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அர்ஜ்ட் டு ப்ரொவைட் வெரிஃபியபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் த கரெக்ட்னஸ் ஆர் வேல்யூ ஆஃப் த டாபிக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இது வந்து ஏற்கனவே இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, இந்த ப்ரூவ் பண்ண ஒரு ஃபேக்டா அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த டாபிக்ஸ் இது கரெக்டாக இல்லை, இந்த இஷ்யூஸ் இன்னுமே இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது, இதில் இந்த இஷ்யூஸில் எந்த பதிலும் வரலை அப்படிங்கும்போது நம்ம அதை பார்த்து கவனமாக யோசித்து அந்த ஃபேக்டெல்லாம் நமக்கு படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. த ரேஷ்னலைஸ் பேஸ்ட் ஆன் ரீசனிங் அண்ட் எம்பரிசிஸ். த ரேஷ்னலிஸ்ட்ன்றவங்க எதை பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ரீசன் சொல்லு, இதுக்கு ஏன் ரீசன்னு சொல்லு அப்படின்றவங்க தான் இருப்பாங்க. எம்ப்ரசிஸ்ட் அப்படின்றவங்க அவங்களுடைய அனுபவங்கள் மூலியமாக அவங்கள சொல்லுவாங்க.
அப்பா நான் ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்போ இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இட்ஸ் வியூ ஆஃப் ஹியூமன் நேச்சர் சீம்ஸ் டு ப்ரொவைட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ் ஃபார் திஸ் அப்ரோச். அது மாதிரி இது மனிதனுடைய ஒரு வியூ, கண்ணோட்டம். அப்போ அவன் அது நேச்சுரலாகவே அவனுக்கு இருக்கும். அப்போ அவன் அதை பேசிஸாக வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஒன்று அனுபவங்கள் மூலியமாக சொல்லுவாங்க, இல்லை ஏன் எதற்காக அப்படிங்கிற ரீசன் மூலியமாக அவங்க சொல்லுவாங்க. The teaching methods used by this approach generally center around individual and group study of social value problems and issues, liberty, library and field research and rational class discussions. These are techniques widely used in social studies instructions. ஸோ சோஷியல் ஸ்டடீஸுன்றது வேல்யூ எஜுகேஷனை ரொம்ப நல்லாவே கற்றுக் கொடுக்குறதா இருக்குது. இதில் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்குது இந்த அப்ரோச்சில். ஒன்று தனியாக உட்கார வச்சு படிக்க வைக்கலாம், இல்லை குரூப் ஸ்டடி பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்ம சொல்லலாம், இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்மளுடைய குப்பை அதிகமாக சேருது, அப்போ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன, இது ஒரு இஷ்யூ, அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம குரூப் ஸ்டடியில் மூலியமாக படிக்க வைக்கலாம். இல்லை லைப்ரரி போங்க, புக் எடுங்க, ரிசர்ச் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போ இல்லை கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஸ் பண்ண மூலயமா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரலாம் அப்படிங்கிறதா. அதனால தான் நம்ம கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த குழந்தைங்க கையில் நம்ம விடலாம் யோசிக்கிறதுக்கு. அவங்களும் நல்ல ஐடியாஸோடு வருவாங்க. A variety of higher order cognitive and intellectual operations are frequently used. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய ஹையர் ஆர்டர் திங்கிங் எல்லாம் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றா எந்த இஷ்யூவோ அதை முதல்ல ஸ்டேட் பண்ணணும், அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை பற்றின நம்ம கேள்விகள் கேட்கணும், questioning and sustaining in the relevance of the statements. இதுக்கான கேள்விகள் கேட்கணும், அதை எப்படி நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். applying analogous cases to qualify and refine value positions. இதை இப்போ ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, இந்த குப்பையை நம்ம அள்ளணும், அதுக்கு என்ன நம்ம மேற்கொள்ளணும், அப்போ அதை அப்ளை பண்ணணும். அதை எரிக்கிறதுனால நமக்கு என்ன வருது, அதனால பொல்யூஷன் வருது, அப்போ நம்ம எரிக்கக்கூடாது, அப்போ இதுக்கு மாற்று யோசனை என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணணும். பாயிண்டிங் அவுட் லாஜிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் ஆர்கியூமெண்ட்ஸ். அதே மாதிரி இதுதான் இப்போ லாஜிக்கு, இது மாதிரி பண்ணுனா இல்லைன்னா இந்த எரிச்சிங்கன்னா அது என்ன தரும், பொல்யூஷனை கொடுக்கும் மக்களுக்கு, அது சுவாச குரலை உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணும். அதே மாதிரி தேவை இல்லை, தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து சொல்லணும். weighing கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் சீக்கிங் அண்ட் டெஸ்டிங் எவிடன்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் எரிச்சா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு இன்னொருத்தவங்க கவுண்டராக கொடுக்கணும். எரிச்சா தப்புன்னு நம்ம சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க, இல்லை எரிச்சா தப்பு இல்லைன்னு இன்னொருத்தவங்க சொல்லும்போது நம்ம இதில் எது கரெக்டு, இதுக்கு எவிடன்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல். அதில் பார்த்திங்கன்னா என்ன ஐடென்டிஃபை அண்ட் கிளாரிஃபை த வேல்யூ கொஸ்டின். இப்போ இதில் எதை கண்டுபிடிங்க, அதே மாதிரி இந்த கொஸ்டின் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். தப்பு அப்படின்னாலும் அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனோ அதை கொடுங்க. அசம்பிள் பர்பட்டட் ஃபேக்ட்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் தான் ஃபேக்ட்டு, இந்த ஃபேக்டை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நீங்கள் அசம்பிள் பண்ணி காமிங்க. அசஸ் த ட்ரூத் ஆஃப் பர்பட்டட் ஃபேக்ட்ஸ். அது மாதிரி ட்ரூத்தை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணணும், இது உண்மைன்னு சொல்கிறாங்க, அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா திருப்பியும் நீங்கள் வெரிஃபை பண்ணி அதை செக் பண்ணணும். கிளாரிஃபை த ரிலவன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான், இதுக்கு இப்படி பண்ணிங்கன்னா இது ஈஸி அப்படின்னு சொல்லும்போது அதை கிளாரிஃபை பண்ணி காட்டணும். அரைவ் அட் அ டென்டேட்டிவ் வேல்யூ டெசிஷன். அதே மாதிரி ஒரு டூ டேஸ்னால் அந்த 2 days அந்த டென்டேட்டிவான டியூரேஷனுக்குள்ளே நம்ம அந்த டெசிஷனை எடுத்து நம்ம சொல்லணும். டெஸ்ட் த வேல்யூ பிரின்சிபல் இம்ப்ளாய்டு இந்த டெசிஷன். ஓகே, நீங்கள் 2 போர் நடக்குது, அந்த போருக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, அது 2 பேருக்குமா சமமானதாக இருக்கா, அப்போ அதை வெரிஃபை பண்ணி அதை கொண்டு ஒரு டெசிஷன் மேற்கொள்கிறீங்க. ஓகேப்பா சண்டை வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்க. அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் ரோல். ஒரு ஆசிரியருடைய பங்கு என்ன, அவங்க என்ன பண்ணணும், டெவலப் த ஸ்கில்ஸ் ஆன் கேதரிங் அண்ட் ஆர்கனைசிங் ஃபேக்ட்ஸ் ரிலவெண்ட் டு மேக்கிங் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ், அசஸ் த ட்ரூத் ட்ரூ சப்போர்ட்டிங் எவிடன்சஸ் அண்ட் தென் எவாலுவேட் த கான்சிக்வன்சஸ். அதே மாதிரி நம்ம ஆசிரியர்களுடைய பங்கு என்ன, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும், எல்லாத்தையும்
அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபேக்டை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த ஃபேக்ட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி எதை வச்சு நீங்கள் அசஸ் பண்ணணும், இவங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறத உண்மையை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த உண்மைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கூட சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் பேசுகிறது ஒரு எவிடன்ஸோடு இருந்தால் நீங்கள் பேசுங்க, நாங்கள் வந்து இதை ஒளிபரப்போம், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி எவிடன்ஸஸோடு நம்ம வந்து சொல்லணும், கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத டீச்சர்ஸ் வந்து சொல்லணும். அதுதான் டீச்சர்ஸோடைய பங்கு. அதுக்கப்புறமேட்டு அதை எவால்வேட் பண்ணி பார்க்கணும், இதனால் வர கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன்ற போது இந்த அப்ரோச்சை நம்ம எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primarily from humanistic psychology, the humanistic education movement as it attempted to implement the ideas and theories of Gordon Allport 1988. ஸோ 1988 இந்த கார்டன் ஆல்போர்ட்ன்றவர் நிறைய தியரிஸையும் வேல்யூஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யாருக்கு பார்க்குறாருன்னா ஹியூமனிஸ்டிக் தியரி, ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவர் வந்து முதன்மையாக வந்து கொடுக்குறாரு கிளாரிஃபிகேஷன்றதை. அதே மாதிரி யார், ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்றவரும் கார்ல் ரோஜர்ஸும் அண்ட் அதர்ஸ் சென்ட்ரல் ஃபோக்கஸ், அவங்களுடைய சென்ட்ரல் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு. எதில் அப்படின்னா அவங்க யோசிக்கிறதுலையும் அதே மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுலையும், எமோஷ்னல் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுலையும், அதை நம்ம பரீட்சை பார்க்குறதுலையும் நம்ம வந்து இவங்க 2 பேரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதை எடுத்திருக்காங்க. அவர் வந்து ஹியூமனிஸ்டிக் எடுத்தார், இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங்கையும் அதே மாதிரி எமோஷ்னல் அவேர்னஸையும் எடுத்திருக்காங்க. இட் இஸ் பிலீவ் தட் வேல்யூயிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இன்வால்விங் த சப் ப்ராசஸஸ் சூஸிங் ஃப்ரீலி ஃப்ரம் அமாங் alternatives, reflecting carefully on the consequences of those alternatives and pricing, affirming and acting upon one's choices. இது எதில் நம்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னிலையை அடைந்துட்டான் அப்படிங்கிறது தான் இங்கே கொண்டு வர்றது. அப்போ அதை வந்து புரிதல் வந்து எப்படி இருக்கும், அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஒரு சுதந்திரமாகவும் நம்மளால் மற்ற இப்போ ஒரு இது ஒத்து வரலைன்னா இன்னொரு இதை தேர்ந்தெடுக்கவும் அதை பிரதிபலிக்கவும் கவனமாக நமக்கு வந்து எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதே மாதிரி அது ஒருத்தவங்களுடைய சாய்ஸ், இதை நீங்கள் வந்து மாற்றாததும் அவங்கவுங்களுடைய விருப்பம். இன்கல்கேஷன் அப்ரோச், அவுட்சைடு ஸ்டாண்டர்ட்ஸ், moral development analysis approaches, இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்கால்கேஷன் அப்ரோச்சுன்னும் போது அது அவுட் சைடு இருக்குது இல்லையா, அவுட் சைட் ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி இதே மாரல் டெவலப்மெண்ட் அனாலிசிஸ் அப்ரோச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அப்ரோச் எதை பற்றி, லாஜிக்கல் அண்ட் எம்பிரிக்கல் ப்ராசஸ். வேல்யூஸ் கிளாரிஃபிகேஷன்றது எதை பார்த்தோம், இன்டர்னல் காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் டு டிசைட் விச் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான். Purposes of values clarification: to help students become aware of and identify their own values and those of others. அவங்களுக்கு எதற்கு இந்த வேல்யூ கிளாரிஃபிகேஷன்றது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது, அதே போல் மற்றவங்க செய்கிறதற்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேட் ஓப்பன்லி அண்ட் ஹானஸ்ட்லி அபவுட் தேர் வேல்யூஸ். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட நம்ம திறந்து பேசுவதற்கும் அவங்கள்ட்ட நேர்மையாக பேசுவதற்கும் வேல்யூஸை பகிர்ந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்குது. டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் போத் ரேஷனல் திங்கிங் and emotional awareness to examine their personal feelings, values and behavior patterns. அதே மாதிரி அவங்களால யோசிக்க முடியுது, அவங்களுக்கு விழிப்புணர்வு வருது, அவங்களால வந்து பரீட்சை பார்க்க முடியுது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்டாக, அவங்க பேசுகிறது கரெக்டாக, அவங்க நடந்துக்கிறது கரெக்டாக, இதெல்லாம் கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உதவுது. A sevenfold process describing the guidelines of the values clarification approach was formulated by Simon et al. 1972. Choosing from alternatives. இவர் 7 ஃபோல்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காரு, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாரு இந்த வேல்யூஸ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அப்ரோச்சுக்கு. 1972 கொடுத்துருக்காரு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ்ஸை சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ராங் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அதுக்கு வேற்று ஒரு வழியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சூஸிங் ஃப்ரீலி, நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக தனியாக சுதந்திரமாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் உண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ப்ரைஸிங் ஒன்ஸ் சாய்ஸ், ஒருத்தருடைய சாய்ஸ் வந்து அது விலை மதிக்க தகுந்தது. அதே மாதிரி அஃபர்மிங் ஒன்ஸ் சாய்ஸ்,
ஒருத்தவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னா அது உறுதியானது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் ஆக்டிங் அப்பான் ஒன்ஸ் சாய்ஸ். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நடக்கையில் போகிறது, அந்த ஒரு ஆக்ட் பண்ணுறது. ஆக்டிங் ரிப்பீட்டட்லி ஓவர் டைம். அதே மாதிரி திரும்ப திரும்ப அதே மாதிரி ஓவர் டைமும் எடுத்து அதை நிறைவேற்றுறாங்க. இந்த வேல்யூ கிளாரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் காமன்லி யூஸ்டு. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் டீச் பண்ணுற காலத்துலேயும் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரோல் பிளேயிங், ஓகே, ட்ராமா மாதிரி வச்சு நீங்கள் இந்த ரோல் ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் நல்லவங்களாக இருங்க, நீங்கள் கெட்டவங்களாக இருங்க, அப்போ எந்த வேல்யூஸை கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கலாம். கேம்ஸ் அண்ட் சிமுலேஷன்ஸ், விளையாட்டின் மூலியமாக நம்ம கற்றுக் கொடுக்கலாம். கான்ட்ராக்ட் ஆர் ரியல் வேல்யூ லேடன் சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷனை கொடுக்கலாம். ஏற்கனவே நடந்த சிச்சுவேஷனையோ இல்லை உண்மையான சிச்சுவேஷனை நம்ம கொடுத்து, இல்லை ஒரு கற்பனையான சிச்சுவேஷனை கொடுத்து அந்த மாதிரி நம்ம நடக்க வைக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் இன்டெப்த் செல்ஃப் அனாலிசிஸ் எக்ஸசைஸ், தன்னைத்தானே நிதானித்து நாம் கரெக்டாக இருக்கோமான ஆழ்ந்த யோசனைக்கு அவங்கள நம்ம உட்படுத்தி அவங்கள எக்ஸசைஸ் பண்ண சொல்லி அதுலேருந்து அவங்க இது தப்பு இது கரெக்டு அப்படிங்கிறதுல கொண்டு வரலாம். சென்சிட்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் தப்பு இது கரெக்டு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியும். ஸ்மால் குரூப் டிஸ்கஷன்ஸ், ஒரு குரூப் டிஸ்கஷன், வேல்யூஸ் கிரேட், ரேங்கிங், குரூப் டைனமிக்ஸ், கேஸ் ஸ்டடி, டயடிக் அண்ட் ட்ரையாடிக் ஷோவிங், டயலாக் அண்ட் கிளாரிஃபையிங் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் மாதிரி ஒரு 10 எழுதுனா கூட போதும். அடுத்தது டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸோட ரோல் ஓப்பன் அண்ட் கம்யூனிகேட்டிங் ட்ரஸ்ட். அது மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவங்களா இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஓப்பனாக சொல்கிறவங்களா இருக்கணும், வெளிப்படையாக. ரெஸ்பெக்ட் அண்ட் கன்சர்ன் த ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் பிலீவ்ஸ் அண்ட் வேல்யூஸ். மற்ற குழந்தைங்களுடைய நம்பிக்கைகளையும் அவங்களுடைய அரண்களையும் நம்ம மதிக்க தெரிந்தவர்களாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா, அவங்களுக்கு அக்கறை உள்ளவர்களாகவும் நம்ம இருக்கணும். ஸ்டிமுலேட் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் அக்செப்டன்ஸ். அதே மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது அந்த சூழ்நிலை எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவான ஒரு புரிதலோடு இருக்கணும், அது ஒத்துக்கணும் எல்லாருமே. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்கால்கேஷன் ஆஃப் வேல்யூஸ் த்ரூ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இன் ஸ்கூல்ஸில் நம்ம நிறைய கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு நடக்குது. அப்போ அதன் மூலியமாக நம்ம பல யுக்திகளை கையாண்டு நம்ம வேல்யூஸை அவங்களுக்குள்ளார கொண்டு போகலாம். அப்போ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எப்படி கொண்டு போகிறது, இது ரொம்ப எசென்ஷியல் பார்ட் இல்லையா ஸ்கூல் லைஃப்பில். நம்ம எல்லாருக்குமே பிடி கிளாஸுன்றது இருந்துச்சு. அண்ட் ஹெல்ப் தெம் என்ஹான்சிங் த லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஸ்கூல். அதே மாதிரி நம்மளுடைய கற்றலுக்கான ஒரு ப்ராசஸில் இது இன்னும் மேம்படுத்தி நம்மளை குழந்தைங்களை கொண்டு போகிறதுக்காக இந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நமக்கு உதவி செய்யுது. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுங்கிறது அது ஒரு முக்கியமான, அதுவும் கட்டாயமான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. அது ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுங்கிறது நம்ம கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிசைன் அண்ட் பேலன்ஸ்ட் வித் அகடமிக் கரிக்குலம் ஸோ தட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கெட்ஸ் லேர்ன் பியாண்ட் சப்ஜெக்ட். அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம போய் கலந்து கொள்ளும்போது அந்த குழந்தைகள் அவங்களுடைய பாடத்திற்கும் மேலாக அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். சோஷியல் ஸ்கில்ஸ், இன்டலெக்சுவல் ஸ்கில்ஸ், மாரல் வேல்யூஸ், பர்சனாலிட்டி ப்ராக்ரஸ் அண்ட் கேரக்டர் அப்பீல். ஸோ இது எல்லாமே கூட கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கற்றுக்க முடியும். அப்போ தான் மற்றவங்களோட பழகிறது எப்படி, அறிவுபூர்வமாக அவங்க யோசிக்கிறது எப்படி, நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறது எப்படி, நல்ல அரண்களை கற்றுக்கொள்வது எப்படி, தன்னை மேம்படுத்துறது, தன்னுடைய குணாதிசயங்களை மேம்படுத்துறது, இது எல்லாமே அவங்க கற்றுக்குவாங்க. இட் டச்சஸ் ஆல் த 3 H's ப்ரோக்ராம்ஸ். எக்ஸாம்பிள், இது எல்லா 3 H அப்படிங்கிறதையும் அது தொடுதான். அதாவது ஹெட்டு, ஹார்ட்டு, ஹேண்டு. நம்மளுடைய தலை, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய கைகள், இது எல்லாத்தையும் இணைந்ததாக இருக்குது. அப்போ அது எல்லாத்தையும் ஒன்றுக்கொண்டு தொடுகிறதா இருக்குது. காக்னேட்டிவ், எஃபெக்டிவ் அண்ட் கனெக்டிவ் ப்ரோக்ராம்ஸ். அதே மாதிரி அறிவு சார்ந்த, இமோஷனல் சார்ந்த, அது மாதிரி கனெக்டிவ் ப்ரோக்ராம்ஸும் இங்கே நடக்குது. ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் ஆர் நோன் அஸ் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன டெஃபினேஷன்? வெளியில், கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் தான் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷ்னல் வேல்யூ ஆஃப்
கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எஜுகேஷனல் வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் இன் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். நம்மளோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை வந்து வளருது, ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. நம்ம ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறோம், அத்லெட்டிக்காக மாறுறாங்க குழந்தைங்க. நிறைய போட்டிகளில், நிறைய ஒரு விளையாட்டுகளில் கலந்துக்கிறாங்க. எசென்ஷியல் ஃபார் எமோஷனல் டெவலப்மெண்ட். இது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இமோஷனல் டெவலப்மெண்ட். இமோஷனலாக இது எப்படி பண்ணுறது? இந்த இன்ஸ்டிங்ஸ் ஆர் சப்லிமிட்டட். இப்போ ஒரு குழந்தை வந்து தோத்துடுச்சு அப்படின்னா பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணுறதுக்காக கற்றுக்குறாங்க. ஸோ எமோஷ்னலாக அவங்க வந்து ரொம்ப கீழே போகாமல், அவங்க தோல்வி வந்தால் கூட பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். எசென்ஷியல் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி மற்றவங்களோட எப்படி பழகிறது, அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, அவங்கள அடிக்கக்கூடாது, அவங்களுக்கு வலிக்கும், இதெல்லாமே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒற்றுமையாக வாழ்கிறது, பொறுத்து கொள்வது, இந்த ரெட் கிராஸு, ஃபஸ்ட் எய்டு, கம்யூனிட்டி லிவிங் எக்ஸட்ரா இதெல்லாம் கூட அங்கே நடக்கிறதுனால அவங்க ரெட் கிராஸ் மூலியமாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கெலாம் அவங்க போகிறாங்க. யூஸ்ஃபுல் இன் மாரல் டெவலப்மெண்ட், மாரல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்டெக்ட். அது மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்டும் இதில் வருது. அதிகப்படியான ஒரு அனுபவங்களுக்குள்ளாக குழந்தைகள் போகிறாங்க இந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறது மூலயமா. அகடமிக் வேல்யூ அதே மாதிரி கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கும் ஒரு உதவி செய்யுது அப்படின்னா, கிளாஸ்லையும் அவங்க டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னும் போது நம்ம கலாச்சார பங்கும் அங்கே வகிக்குது. அங்கே ட்ராமா வந்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸு, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் நிறைய போகிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு அந்த கலாச்சாரங்கிறது வருது. ஒவ்வொரு கலாச்சாரத்துடைய ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, நம்ம ஸ்டேட்ஸு எல்லாத்தையும் வச்சு கூட அவங்க போடுவாங்க. அதே மாதிரி எல்லாம் கண்ட்ரீஸோட ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி போட்டு கூட அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஃபோக் டான்ஸு, ஃபோக் மியூசிக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நிறைய ஷோஸ் கூட அவங்க பண்ணுறாங்க. ஏஸ்தட்டிக் அண்ட் ரெக்ரேஷனல் வேல்யூ. இதில் ஹெல்த்தி சேஞ்ச் இன் அதர்வைஸ் டல் கிளாஸ் ரூம் ரொட்டீன். இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு மாற்றங்களாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஐயோ நமக்கு டல்லாகவே போகுதே, இப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா, கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, அப்படி இல்லாமல் நிறையா ஒரு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய நிறைய விளையாட்டுகளை அவங்களுக்கு கூட கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களும் வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ப்ராப்பர் யூஸ் ஆஃப் லெஷர் டைம். அவங்களோட லெஷர் டைம், ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா அதை ஒழுங்காக அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐடில் பிரெயின் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு ஐடிலாக இருக்கிற ஒரு பிரெயின்னா அப்படின்னா சும்மாவே இருக்கிற ஒரு மூளை, அது வந்து டெவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளை எங்கேயும் இயங்க விடாது. நம்ம ஒரு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம செய்யாமல் நம்மளை மூளையை வந்து எதுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னா சும்மாவே உட்காந்து யோசிச்சுட்ருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ தே மஸ்ட் பி என்கேஜ்ட் இன் கிராஃப்ட்ஸ். ஒரு கிராஃப்ட் செய்கிறது நிறைய பார்த்திங்கன்னா கையில் நிறைய செய்வாங்க. ஷொட்டர் பின்னுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸு இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய கூடை பின்னுவாங்க, இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி நம்ம ஹாபீஸ் வளர்த்துக்கிறது, அது மாதிரி போய் விளையாடுறது. அப்போ அவங்களோட ஃப்ரீ டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க பயன்படுத்திக்க கற்றுக்குவாங்களே தவிர அவங்க டெவில்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ட்ரைனிங் ஃபார் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். அப்போ ஒரு லீடராக ஆகணும் அப்படின்னா, அப்போ ஒரு டீமில் விளையாடும் போது நீ லீடராக இருப்பா அப்படின்னும் போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து வளரும். அப்போ தான் அவங்க லீடராக ஏற்றுக்குவாங்க. நீ வந்து எல்லாரையும் பொறுத்து போகணும், எல்லாருக்கும் நம்ம கரெக்டாக செய்யணும், எல்லாருக்கும் ஃபேராக நம்ம வந்து பதில் செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்து டிசிப்ளினரி வேல்யூ. தி ஆக்ட் அக்கார்டிங் டு ரூல்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு டெவலப் டிசிப்ளினரி வேல்யூ. அதே மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பேஸ்கெட் பாலாக அதில் வந்து இவ்வளோ லைன் இருக்கும், இந்த லைனுக்கு மேலே நீங்கள் போய் பால் போடக்கூடாதுன்னா பால் போடக்கூடாது, அடுத்தவங்கள காலை வச்சு உதைக்கக்கூடாதுன்னா உதைக்கக்கூடாது. வேறு எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லனாலும் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளை அவுட் பண்ணிடுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு டிசிப்ளின் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வளரும் அப்படின்னு. அப்போ அந்த ஒழுங்கை வந்து கடைபிடிப்பாங்க. தேர்ஃபோர் இன் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் த அபவ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிவன் டாப் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல வேல்யூஸை வந்து குழந்தைங்க கற்றுக்குவாங்க. இன்டெகிரேட்டிங் வேல்யூஸ் இன்டு த கரண்ட் கரிக்குலம். அது மாதிரி நம்ம வேல்யூஸை இப்போ இருக்கிற நம்ம கரிக்குலம் படிக்கிறாங்களே ஸ்டூடெண்ட்ஸை அந்த சப்ஜெக்டோடு சேர்த்து அது வேல்யூஸையும் அவங்க வந்து படிக்கிறதுக்கு நம்ம வந்து கரிக்குலமில் சேர்க்கணும். வேல்யூ இன்கால்குலேஷன் த்ரூ கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி இன்னமும் அந்த வேல்யூஸை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாகவும் நம்ம இதை கொண்டு வர முடியும்.
ஸ்ட்ராட்டஜிஸ் இன்கால்குலேட்டிங் வேல்யூஸ் த்ரூ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்ம எப்படி கொண்டு வரலாம்? ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லாம் படிக்கிறாங்க, அப்போ அதன் மூலயமா நம்ம என்ன யுக்தியை கையாண்டு நம்மளால் வேல்யூஸை வந்து அவங்களுக்குள்ளார நம்ம கொண்டு வர முடியும்? அப்போ டிபேட்ஸ் பண்ணலாம், நீயா நானா மாதிரி. அடுத்த டிஸ்கஷன்ஸ், கலந்துரையாடல் கொண்டு வரலாம். கேம்பெயின் பண்ணலாம் அகேன்ஸ்ட் டிசீசஸ். இந்த மாதிரி வியாதிகள் இருக்குது, இதுக்கு நம்ம எப்படி கேம்பெயின் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து கொசுவெல்லாம் வராமல் நீங்கள் கொசுவெல்லாம் போடணும், அந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் டியூரிங் கெலாமிட்டிஸ். ஒரு கெலாமிட்டி வந்துருச்சு, ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துருச்சு, அப்போ அதுக்கு எப்படி நம்ம போய், இப்போ வெள்ளம் வந்துருச்சு உடனே போய் தன்னார்வ தொண்டர்கள் யாருக்கு வந்து நீச்சல் தெரியுதோ அவங்க போய் என்ன பண்ணாங்க, நிறைய பேரை காப்பாற்றினாங்க. ஆன்டி இல்லிட்ரஸி ட்ரைவ்ஸ், அதே மாதிரி இது மாதிரி பல இதை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், எக்ஸ்கர்ஷன்ஸ், ஸ்பெஷல் கேம்ப்ஸ், ப்ரொடக்டிவ் ஒர்க்ஸ், சோஷியல் சர்வீஸ் பை கேர்ள்ஸ், செலிப்ரேட்டிங் பர்த்டே ஆஃப் கிரேட் மேன், செமினார்ஸ், ஒர்க்ஷாப்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், பார்ட்டிசிபேட்டரி ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Debates and discussions on issues and problems of our country: equality, democracy, regionalism, religion, pollution, culture, population and disease, etc. in order to inculcate proper civic values, attitudes and adjustment and understanding behaviors. நமக்கு தெரியும் இது நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி இல்லை, ஏன் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, அப்போ அதை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், பேச வைக்கலாம். அதே மாதிரி ஜனநாயகம் இருக்கா இல்லையா, அதை பற்றி ஒருத்தர் பேச சொல்லலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா டிபேட்டாக இல்லாமல் அதை வந்து டிஸ்கஷன்ஸாக கொண்டு போகலாம். அது மாதிரி மதத்தை பற்றி, நம்ம நாட்டில் இருக்கிற சுற்றுப்புற சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கிளைமேட்டு, இந்த காற்று வந்து மாசுபடுது, அப்போ அந்த மாசுபாடுகளை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். கலாச்சாரத்தை பற்றி, மக்கள் தொகையை அதிகரிக்கிறத பற்றி, வியாதிகள் இருக்கிறத பற்றி, இது மாதிரி நிறைய டாபிக்ஸை நம்ம வந்து நம்மளுடைய பாடங்களில் இன்க்ளூட் பண்ணி அதன் மூலியமாக வேல்யூஸையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும், எப்படி நம்ம பொறுத்துக்கொள்ளணும், எப்படி நம்ம உதவி செய்யணும், எப்படி நம்ம வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஆக்டிவிட்டீஸ் லைக் மாக் பார்லிமெண்ட், ஒரு பார்லிமெண்ட் வந்து நம்மளே வந்து ஸ்கூலில் பார்லிமெண்ட்டாக நம்ம வந்து வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஒருத்தரையும் பார்லிமெண்ட் மெம்பர் யார், அதுக்கப்புறமேட்டு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் அதே ஹெட் யார், இதெல்லாம் கூட வச்சு நம்ம இப்படி தான் பார்லிமெண்ட் இருக்குன்றதை நம்ம காமிக்கலாம். அதே மாதிரி எப்படி பேசணுங்கிறத சொல்லலாம். அப்போ வேல்யூஸை வந்து கற்றுக்குவாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து இல்லை வந்து அசம்பிளி, இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து நம்ம டிபேட் இல்லைன்னா டிஸ்கஷன்ஸ் பண்ண சொல்லலாம். அடுத்தது campaigns against diseases. Educational institutions should provide opportunities to students for campaigning against common diseases like cholera, bird flu, typhoid, etc. and deadly diseases like AIDS, hepatitis B, etc. இப்போ நீங்கள் கேம்பெயின் நடத்துங்க, ஏற்கனவே சொன்னேன், ஒரு டிசீஸ் வந்துருச்சு, தண்ணி சுடுதண்ணி வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அவங்க போகணும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம வந்து வாய்ப்புகள் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் கேம்பெயின் பண்ண சொல்லணும். ஓகே, நீங்கள் வந்து இந்தந்த காலரா வந்திருக்கு, நீங்கள் பேர்ட் ஃப்ளூ வந்திருக்கு, நீங்கள் எப்படி நடந்துக்கணும், இல்லை உங்கள் உயிரை கொள்கிற வியாதிகள் இதெல்லாம், ஹெப்படைட்டிஸ் பி, எய்ட்ஸு, இதெல்லாம் இதை மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லி தரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு லேர்ன் பண்ணிப்பாங்க, அவங்க மூலியமாக மற்றவங்களும் லேர்ன் பண்ணிப்பாங்க. சர்வீஸ் டியூரிங் கெலாமிட்டிஸ், இப்போ சுனாமி, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது, இப்போ வறட்சி வரும்போது என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம வந்து வாலண்டியராக போய் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆன்டி இல்லிட்ரஸி ட்ரைவ்ஸ் அப்படின்னும்போது ஸ்கீம்ஸ் ஃபார் ரிமைனிங் இல்லிட்ரஸி ஷுட் பி அண்டர்டேக்கன் அவுட் ஆஃப் லவ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மேன்கைண்ட். அநீதி நடக்குது, அநியாயம் நடக்குது, அப்போ அதை வந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு போகணும், மனித நேயமிக்க மனிதர்களாக மாறணும். அது எதனால் வரும், அன்புனால் மாத்திரம்தான். அது construction works, அப்போ students should be engaged in minor construction work like repairing and constructing roads, houses, digging walls, etc. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கும் அவங்கள இன்வால்வ் பண்ணலாம். வாங்க, இந்த ஸ்கூலில் இருக்கிற இந்த எப்படி சிமெண்ட்டு கலக்கிறாங்க, மண் கலக்கிறாங்க, தண்ணி கலக்கிறாங்கன்னு நம்ம அவங்கள பார்க்க சொல்லலாம். ரோடு எப்படி போடுறாங்க, அப்படி வீடு எப்படி கட்டுறாங்க, வால்ஸ் எப்படி கட்டுறாங்க, அப்புறம் டேங்க்ஸு, இது எல்லாத்துலேயும் கூட நம்ம அவங்கள கொஞ்சம் சின்ன ஒர்க்கில் ஈடுபடுத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தான் பண்ணுறாங்கன்றது தெரியும். எக்ஸ்கர்ஷன்ஸ் அப்படின்னும் போது பிளேசஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக், ரிலீஜியன் அண்ட் கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னும் போது
டாஞ்சூர் அந்த பெரிய கோயில் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து யார் வாழ்ந்தா, இது யார் கட்டுனா. அப்போ இந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் அவங்க கற்றுக்குவாங்க. அதே மாதிரி மதத்தை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்கர்ஷன்ஸ் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காமிக்கலாம். ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கலாம். என்னென்ன NCC, NSS, IVPS, blood donation, environment awareness should be organized to provide a natural for the students to develop a sense of comradeship. அதே மாதிரி equality, cooperation, coordination and humanity resulting from free group activities in work and play. மாதிரி ஸ்பெஷல் கேம்ப்ஸ்னோடனே நீங்கள் NSS, NCC இந்த எல்லாத்தையும் என்ன பார்த்துறீங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் நடத்தும் போது எது வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம் அப்படிங்கிறதையும், ஒற்றுமையாக நம்ம வேலை செய்யணும், ஒருத்தருக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கற்றுக்குவாங்க. ப்ரொடக்டிவ் ஒர்க் அப்படின்னும் போது சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் விச் மே பி மென்டல் ஆர் மேனுவல். அது மாதிரி ப்ரொடக்டிவாக நாளைக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம வந்து இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், மரக்கன்றுகள் நடத்தணும் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க்கு. ஏன்னா இப்போ இந்த விதையை விதைக்க சொல்லி தரும்போது அது என்ன பண்ணுது, அவங்க மேனுவலாக பண்ணுறாங்க. அதன் மூலயமா அவங்களுடைய மரம் வளருது. அப்போ இது ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி மனநிலையிலையும் அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக நம்ம பண்ணணும். சோஷியல் சர்வீஸ் பை கேர்ள்ஸ் வந்து ஒரு சமூக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் குக்கிங், எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கலாம். மாஸ் நிட்டிங் ஆஃப் ஊலன் எக்யூப்மெண்ட், அதே மாதிரி இதெல்லாம் தைக்கிறாங்க இல்லையா, ஷொட்டரு, அதுக்கப்புறம் கூடை, அது மாதிரி பை இதெல்லாம். ஆர்ஃபனேஜஸ் விசிட் பண்ணலாம், அதை அனாதை இல்லங்களை போய் அவங்க பார்க்கலாம். வாலண்டரியாக சர்வீஸ் பண்ணலாம், அதுவும் அனாதை குழந்தைங்களுக்காக போய் அவங்களுக்கு டீச் பண்ணலாம், அவங்கள வந்து குளிப்பாட்டலாம். அது எல்லாமே அவங்கள இன்னும் அவங்க முடி வெட்டாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி பல சோஷியல் சர்வீசஸை கேர்ள்ஸ் பண்ணலாம். செலிப்ரேட் பர்த்டேஸ் ஆஃப் கிரேட் மென். இப்போ மகாத்மா காந்தி இல்லை வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டே, இல்லை வந்து புத்தாவோட பர்த்டே, அம்பேத்கரோட பர்த்டே, லார்ட் கிருஷ்ணா, இதெல்லாமே நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். அப்போ அவங்கள பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வரும். அது மாதிரி செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸு, ஓரியன்டேஷன்லாம் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அதை பற்றி நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஒரு டாபிக் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. பார்ட்டிசிபேட்டரி ப்ரோக்ராம்ஸ்னும் போது டான்ஸ் ஆடுறது, ட்ராமா, அதே மாதிரி டிபேட் வைக்கலாம், ஸ்போர்ட்ஸ் வைக்கலாம். இது ஸ்டாஃப்க்கு மத்தியிலையும் வைக்கலாம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன்லேயும் அவங்க இருக்கலாம். அப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் மூலயமா அவங்க நிறையா கற்றுக்க முடியும். இதுக்கு நம்ம ப்ரைஸும் கொடுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இதை கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் யார் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து அவங்கள வந்து நம்ம முன்னிறுத்தலாம். அதே மாதிரி அவங்களும் நல்ல ஒரு ஹியூமனிடேரியன் சர்வீஸில் ஈடுபடுறவங்களாக மாறுவாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.